So hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு மோர் கான்வர்சேஷனலாக தான் இருக்க போகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா வந்து நான் ஒரு 2 years முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த ஃபில்லர் ஸ்லாப் பற்றின ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் நினச்சேன் நிறைய பேர் கேட்குறாங்க, ஸோ நம்ம ஏன் வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி போடக்கூடாது இந்த மாதிரி அந்த ஃபில்லர் ஸ்லாப் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் ஒரு வீடியோவா அப்படின்னு யோசித்தேன். அதனால் வந்து இந்த வீடியோ முழுக்க நாங்கள் எப்படி அந்த ஃபில்லர் ஸ்லாப்பை வந்து கட்டி முடித்தோம், என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணோன்றதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ மறக்காமல் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் யாரெல்லாம் கேட்டிங்களோ உங்களுக்கு அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ யா, லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட். அண்ட் இதில் வந்து நாங்கள் ஃபில்லர் ஸ்லாப் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணோம். அண்ட் ஏன் இந்த ஃபில்லர் ஸ்லாப் மெத்தட் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் ஆகுது, அதாவது இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஃபில்லர் ஸ்லாப் மெட்டீரியல் எதுக்காக ஃபில்லர் ஸ்லாப் ரூஃப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் கம்மியாகும். ஏன்னா வந்து நம்ம அமௌண்ட் ஆஃப் கான்க்ரீட்டை வந்து அதுலேருந்து எடுத்து அதுக்கு பதிலாக தான் இந்த ஃபில்லர் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறோம். நாங்கள் கால்குலேட் பண்ணதை வச்சு ஆல்மோஸ்ட் லைக் 20 to 30% நம்ம நார்மலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஸ்லாபுக்கும் இந்த ஃபில்லர் ஸ்லாப்க்கும் வந்து காஸ்ட் கம்மியாகும் அப்படின்னு வந்து நாங்கள் நோட் பண்ணோம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரக்சரோட லோடு குறையும். ஏன்னா நம்ம தேவையில்லாத கான்கிரீட் ஸ்லாப்ல இருந்து தேவையில்லாத கான்கிரீட்டை வந்து எடுத்துடுறோம். அதனால பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரல் லோடு கம்மியாகும். அதனால ஃபவுண்டேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற பார்ஸோட சைஸஸ், ஸ்டீலோட குவான்டிட்டி கூட இதனால வந்து கன்சிடரபிளி கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து ஃபில்லர் ஸ்லாப் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணம். ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லர் ஹாலோவாக இருக்கிறதுனால சம்மரில் வந்து கொஞ்சம் ஹீட் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து படித்தோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் காரணம் நாங்கள் ஏன் ஃபில்லர் ஸ்லாப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபில்லர் ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாராலையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஆளுங்க இருப்பாங்க, லைக் ஆல்ரெடி ப்ரீவியஸ் நாலேஜோட. இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஹையர் பண்ணி கட்டுறதுனால வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட ஹெல்ப்போட தான் பண்ண முடியும். இது வந்து நம்ம நார்மலாக இருக்க மேஸ்திரி அவங்கள வச்சு நம்மளால பண்ண முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அண்ட் பொறுமை ரொம்ப தேவை இதை பண்ணுறதுக்கு. ஏன்னா இது வந்து நார்மல் ஸ்லாப் மாதிரி ஈஸியாக போட்டு போயிட முடியாது. இதுக்கான ப்ரொசீஜரே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். லைக் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த ஃபில்லர் ஸ்லாப் மெத்தடுன்றது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லாரி பேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்டால கேரளாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து பல பேர் வந்து இதை வந்து ஒரு சஸ்டைனபிள் மெத்தட்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுன்றதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல எந்த இடத்துக்கு தேவை இந்த ஃபில்லர் ஸ்லாப் அப்படின்னு தெளிவாக நாங்கள் பிளான் பண்ணோம். அண்ட் தென் அதை வந்து நாங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கிட்ட கொடுத்தோன்னே அவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த ஃபில்லர் ஸ்லாப் பண்ணுறதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் இருந்ததுனால அதையும் வந்து அவர் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபில்லர் ஸ்லாப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தென் இதுதான் எங்களுக்கு வந்து ஃபில்லர் ஸ்லாப்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஒரு சைட் இன்ஜினியர் வந்து டூயிங் த ஃபில்லர் ஸ்லாப் வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவரை வச்சு நாங்கள் வந்து அந்த சைட் எக்ஸிக்யூஷன் பண்ணோம். ஸோ அதனால வந்து அவர் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தார் எங்களுக்கு. அண்ட் அவரே வந்து நாங்கள் சைட்ல இருந்த இன்ஜினியர் ஆஸ் வெல் அஸ் மேசன் அண்ட் ஹிஸ் ஹெல்ப்பரையும் வந்து கோஆர்டினேட் பண்ணாரு. அதில் என்ன பண்ணோம்னா, அவங்க சென்ட்ரிங் எல்லாம் அடிச்சு முடிச்சோன்னே ஒரு 1 inch வந்து ஒரு கலவையை போட்டோம், சிமெண்ட் கலவை. அதுக்கப்புறமா வந்து என்னாச்சுன்னா அது ஒரு 2 days செட் ஆக விட்டோன்னே மேலே வந்து எங்கெல்லாம் பாட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்தோம். ஸோ அந்த இடத்தெல்லாம் ஹாலோ அவுட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்ச பாட்டெல்லாம் வந்து அதில் வச்சுட்டு அது மேலே வந்து கலவையை பூசணும்.
1:1 ரேஷியோவில் டீசலும் கிரீஸ் ஆயிலும் கலந்து சிமெண்ட் மேலெலாம் அடித்தோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பானை மேலே வந்து படாமல் அடிக்கணும். என்ன காரணன்றதை நான் வந்து போக போக சொல்கிறேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோட்ஸ் அடித்தோம். இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் லைக் த செகண்ட் டே வந்து கான்க்ரீட் டே. ஸோ அன்றைக்கி கான்க்ரீட் எல்லாம் ஊற்றிட்டு அந்த கான்க்ரீட்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. இதுக்கு எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான், நம்ம கான்க்ரீட் ஊற்றுறதுக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் என்னென்னா, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி அந்த பாட் பிளேசிங்கையும் நோட் பண்ணிங்க. இந்த வாட்டி வந்து அந்த பாட்டுக்குள்ளேருந்தே லைட்லாம் ஃபிக்ஸ்சர் வர மாதிரி கூட பண்ணலாம் வேணும்னா. பட் வந்து அது கொஞ்சம் ஸ்கில்டாக இருக்க ஆளுங்களாக இருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ தட் பானையை உடச்சிடாமல் பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கான்க்ரீட் பண்ணிவிட்டு நல்லா க்யூர்லாம் பண்ணோடனே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஏன் அந்த பாட்டில் வந்து அடிக்கக்கூடாதுன்னா, ஸோ அந்த பாட் வந்து நம்ம கான்க்ரீட்டோட நல்லா ஓட்டணும். அதே நேரத்தில் அந்த சிமெண்ட் கலவை வந்து நம்ம கான்க்ரீட்டோட ஒட்டக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து அந்த கிரீஸ் அடித்தோம். காரணம் என்னென்னா, அது வந்து கான்க்ரீட்லாம் பிரிக்கும் போது ஈஸியாக வந்து பிரிஞ்சு வரதுக்காக தான். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஃபில்லர் ஸ்லாப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணி முடித்தோம். ஸோ இது நாங்கள் முக்கியமாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இந்த மெத்தட் வந்து எப்போ எஃபெக்டிவாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு பெரிய ஏரியாவுக்கு பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி நீங்கள் சின்ன ஏரியாவுக்கு பண்ணுறீங்கன்னா அந்த பானை வாங்குற காஸ்ட்டு, அப்புறமா நம்ம அந்த ஹையர் பண்ணுற சைட் சூப்பர்வைசர் ஒரு சைட் இன்ஜினியர் ஹூ ஹேஸ் தி எக்ஸ்பர்ட் நாலேஜ் இந்த ஃபில்லர் ஸ்லாப், அவங்களுக்குலாம் கொடுக்குற காஸ்ட்லேயே நம்ம மிச்சம் பண்ணுற கான்க்ரீட்டும் ஸ்டீலும் வந்து கரைஞ்சிரும். ஸோ அதனால வந்து நீங்கள் இது ஒரு பெரிய ஏரியாவுக்கு பண்ணுறதுனா பண்ணுங்க அப்படின்றது வந்து என்னோட அட்வைஸ். மற்றபடி சும்மா அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும், புதுசாக வீடு கட்டுறீங்க, எல்லாரும் வந்து ஒரு புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்கனாலும் இது வந்து ஒரு குட் டெக்னிக். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பண்ணலாம். அண்ட் பானை தான் யூஸ் பண்ணணும் இல்லாமல் இப்போ வந்து ஈவன் வந்து ஓடு, கோகோனட் ஷெல் அந்த மாதிரி வித்தியாசமான ஃபில்லர் ஸ்லாப் எலிமெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது சின்ன வீடியோ தான், பட் ஐ வாண்டட் டு ஷேர் ஆல் திஸ் வித் யூ. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்ததுனால. ஸோ தட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இதே மாதிரி இன்னொரு வீடியோ இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதே வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தளத்துல இருந்து சந்திப்போம். ஸோ until then, over and out.